வணக்க மகளே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய எலும்புகளை பலம் பெற வச்சுக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். எலும்புகள் தான் உடலினுடைய அசைவுகளை சுலபமாக்குது. சிறு வயது முதல் உடல் உழைப்பு சீராக இருக்கிறவங்களுக்கு எலும்பு தேய்மானம் சற்று குறைவாக இருக்கும். உடல் உழைப்பு குறைவாக இருக்கிறவங்களுக்கு எலும்பு தேய்மானம் அதிகமாக ஏற்படும். பொதுவாக ஆண் பெண் இருவருக்குமே 30 வயதிலிருந்து 35 வயது வரைக்குமே எலும்பு நல்ல வலிமையாக இருக்கும். அதுக்கப்புறம் எலும்பினுடைய அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும். அப்போ எலும்பினுடைய அடர்த்தியை குறையாம பார்த்துக்கிட்டு எலும்பு எப்படியெல்லாம் பலமாக வைக்கலாம், அதுக்கு என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பால் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா எலும்பு நல்ல வலிமை பெறும். பாலில் விட்டமின்கள், புரதம் மற்றும் பொட்டாசியம் இருக்கு. இது அனைத்துமே ஆரோக்கியமான எலும்புக்கு உதவி புரிகின்றன. தயிர், மோர், வெண்ணெய் போன்ற பல பால் பொருட்களையும் அவங்களுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். எலும்புகளுக்கு எந்த அளவுக்கு கால்சியம் சத்து அவசியமோ அது போல நீங்க பால் பொருட்கள் எடுத்துக்கும் போது கால்சியம் சத்து உங்களுக்கு கிடைக்கும். கால்சியத்தை கிரகிக்க விட்டமின் டி சத்து உங்களுக்கு அவசியம். அதனால நீங்க தினமும் காலை மற்றும் மாலை வேளையில அரை மணி நேரமாவது சூரிய ஒளி உங்களுடைய சருமத்தில் படக்கூடிய அளவுக்கு நீங்க சூரிய ஒளியில நிக்கணும். அப்போ உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும். ஸோ இந்த விட்டமின் டி கால்சியம் சத்தை உறிஞ்சி உங்களுக்கு எலும்புகளை பலப்படுத்தும். அதுக்கு நீங்க சூரிய ஒளியில நிற்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மீன் நீங்க சாப்பிடுவதாலும் எலும்பு உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். மீன்ல விட்டமின் பி மற்றும் விட்டமின் இ, கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம் சத்துக்கள்லாம் அடங்கியிருக்கு. எலும்பு வலிமையாக இருக்கிறதுக்கு நீங்க தொடர்ந்து மீன்களை சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். குறைந்தது வாரத்தில் 2 தடவை நீங்க மீன் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. ஒமேகா 3 கொழுப்பமில் நிறைந்திருக்கக்கூடிய மீன்களையும் நீங்க உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை எலும்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்து குறிப்பாக இருக்கிறதால இது உங்களுடைய எலும்புகளை வலிமையாக வைக்கும். ஆரஞ்சு பழங்கள்ல நீங்க எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழத்தில் கால்சியம் மற்றும் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைவாக இருக்கு. இதுவும் எலும்புக்கு வலிமை தரும். விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய பழங்கள் சாப்பிடுவதாலும் எலும்புகளுக்கும் தசைக்கும் வலிமை கிடைக்கும். ஸோ அதனால விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு பழங்கள் இது போன்ற அந்த மாதிரி சிட்ரஸ் பழங்களை நீங்க எடுத்துக்கிறது எலும்புகளுக்கு வலிமை கிடைக்கும். முட்டையையும் ஆரோக்கியமான எலும்புக்கு நீங்க எடுத்துக்கலாம். இப்போ முட்டையில் இருக்கக்கூடிய புரோட்டீன், அந்த புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் எலும்பு மற்றும் தசைகளை வலிமை பெற செய்யுது. இது போன்ற அசைவ உணவுகளை நீங்க எடுத்துக்கொள்வதாலும் எலும்புகளுக்கு தசைகளுக்கும் வலிமை கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். எலும்புகள் சார்ந்த எந்த விதமான பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. அதிக உடல் எடை எலும்பு மூட்டுகளில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தி தேய்மானத்தை விரைவுபடுத்தும். அதனால உடல் பருமனாக இருக்கிறவங்க எடையை ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்கிறதன் மூலமாக முதுகெலும்பு, கால் மூட்டுகளில் தேய்மானம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைக்கலாம். ஸோ உங்களுடைய உடல் எடையும் சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்கிறதுக்கு என்னென்ன உணவுகளை சாப்பிடணும் அப்படின்றத பற்றிலாம் நம்மளோட சேனலில் போட்டிருப்போம். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைச்சிட்டீங்க அப்படின்னா எலும்பு மூட்டுகள் இருக்கக்கூடிய அழுத்தத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைச்சி தேய்மானம் ஏற்படுவதை நீங்கள் ரொம்பவே குறைச்சிக்கலாம். அதனால உங்களுக்கு எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது எலும்பு உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். எலும்பு மெலிவு நோய், ஆஸ்டியோபோரோசிஸ், மூட்டு வலி, எலும்பு உருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த நோய்களுமே இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். அதுக்கு நீங்கள் இந்த உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை முறையிலும் சில மாற்றங்களை நீங்கள் செஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் எலும்புகள் அதிகம் தேய்மானம் அடையாமல் இருக்கிறதுக்கான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்வதோட உங்களுடைய வாழ்க்கை முறையில் எலும்புகள் எந்த அளவுக்கு தேய்மானம் இருக்காமல் இருக்கிறதுக்கான வேலைகள்லாம் இருக்கும், அந்த வேலைகள்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதிகப்படியான உங்களுடைய உடல் உழைப்பு செலுத்தி நீங்கள் வேலையை பார்க்கும்போது உங்களுடைய எலும்புகள் பலவீனமாக செய்யும். அதனால் மிகவும் எளிமையாகவே உங்களுக்கு இப்போ நீங்கள் கீழே விழுந்து கூட உங்களுடைய எலும்பு பார்த்தீங்கன்னா உடனே உடைய ஆரம்பிக்கும். அதனால எலும்புகளுக்கு வலிமை இல்லாமல் போயிடும். ஸோ எலும்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய இந்த உணவுகளையும் சாப்பிடுங்க. உங்களுடைய வாழ்க்கை முறையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்க. அதே போல நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.